குறைஞ்சது எங்கட குடும்பம் சரி எங்களை முன்னுதாரணமா எடுக்கணும். வாழ்க்கையில நான் இவரை போல வாழணும் அப்பா. நான் வாழ்க்கையில நான் தொழுகையாளியா மாறினது இந்த மனுஷனை பார்த்துதான். நான் பொய் பேசுறத விட்டது இவரை பார்த்துதான். கவலையான செய்தி, எங்களை பார்த்துதான் பெரிய ஒரு கூட்டம் பாவத்தை பழகுறாங்க. பாவத்தை பழக்கிட்டு மௌத்தாகிறோம். அது நாங்க வெறுமனே சொசைட்டிக்கு மட்டுமல்ல, எங்களை சுத்திக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, எங்கட குடும்பத்தில் எங்கட பிள்ளைகளுக்கும் பாவத்தை பழக்கிறதும் நாங்க தான். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்துல மனிதர்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கல்ல மிகவும் பொறுமதியான, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய நிஅமத்துக்கல்ல மிகவும் பொறுமதியான அமானிதமான ஒரு நிஅமத்தான் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய அவரவர்களுடைய வாழ்க்கை. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வெறுமனே இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மௌத்தாகுங்க என்பதாக அல்லாஹு தஆலா தந்த தரல். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த வாழ்க்கை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தந்திருக்கக்கூடிய பெரியோரு அமானிதம் என்பதை எந்த ஒரு முஸ்லிம்களுக்கும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்குது. வாழக்கூடிய வாழ்க்கையில இந்த அமானிதமான வாழ்க்கைய வெறுமனே நாங்க பிறந்தோம், அதுக்கு பின்னால வாழ்ந்தோம், அதோட மரணிச்சோம் என்பதாக வாழ்றத அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த மனிதன் கிட்டேயுமே எதிர்பார்க்கல. அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை எப்படி தெரியுமா? இந்த அமானிதமான வாழ்க்கைய ஒவ்வொரு முஸ்லிம்களும் எப்படி கழிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கையை நீங்க வாழல. நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குது, அது அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை அல்ல. அது நாங்க நினைச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை, அல்லாஹ்வால துனியால நாங்க பிறந்தோம், அதுக்கு பின்னால வாழ்ந்தோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அதுக்கு பின்னால மற்ற மனிதர்களுக்கு முன்னால வாழ்ந்து காட்டினோம், துனியால ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிச்சோம், அதுக்கு பின்னால நாங்க வஃபாத் ஆகினோம். எங்களோட மௌத்துக்கு பின்னாலையும் எங்களுடைய வாழ்க்கையுடைய சம்பவம் அது சம்பவமாக அல்ல, ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் சரித்திரமாக பேசப்படும். இதுதான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கக்கூடிய முஸ்லிம்களுடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கு. ஆனா இந்த வாழ்க்கை வாழ்றது அதிகமானவங்க குறவு. வெறுமனே வாழ்றாங்க, வெறுமனே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளவு வாழ்க்கையில சம்பாதிக்கலுமோ சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவு சொத்து செல்வங்களை சேர்க்கலுமோ சேர்க்கிறாங்க. அதுக்கு பின்னால் அந்த சொத்து செல்வங்கள்ல பின்னுக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்கும் சேர்த்து வைக்கிறாங்க. அதுக்கு பின்னால மௌத்தை சந்திக்கிறாங்க. இப்படிதான் அதிகமானவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களால துனியால எந்த ஒரு புரோசனமும் கிடைக்கிறல்ல, அடுத்த மனிதர்களுக்கு எந்த ஒரு புரோசனமும் இல்லை, அடுத்த மனிதர்கள் எதையும் அவங்கள கொண்டு சாதிக்கிறாங்களும் இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, துனியால வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எந்த நீயத்துல நாங்க எல்லாம் வாழுவோமோ அந்த நீயத்து தான் மௌத்தாகக்கூடிய நேரம் கபூலாகும். ஒரு மனிதன் எந்த நீயத்துல வாழ்றானோ அந்த நீயத்துல தான் அவனுடைய வாழ்க்கை கபூலியத்தாகும். ஒரு மனிதன் சும்மா வெறுமனே பிறந்து அவன் வாழ்ந்துட்டு வஃபாத்தாக ஆகணும் என்ற நீயத்துல வாழ்ந்தா, சொத்து செல்வத்தை சேர்த்துட்டு வஃபாத்தாக வேண்டும் என்ற நீயத்துல ஒரு மனிதன் வாழ்ந்தா அவனுடைய மௌத்துடைய கட்டமும் அப்படிதான் அமையும் என்பதில் சந்தேகம் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எப்படி வாழ்ந்தா அல்லாஹ் பொருந்தி கொள்ளுவானோ, எப்படி வாழ்ந்தா எங்கட வாழ்க்கை சம்பவம் ஒரு சரித்திரமாக மாறுமோ அந்த முறையில வாழ்றதுக்கு நானும் நீங்களும் பழகிக்கொள்ளும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களால பெருசாக இல்லாட்டியும் எங்களால பெரிய ஒரு நாட்டுக்கு, அப்படி இல்லை பெரிய ஒரு ஊருக்கு, அப்படி இல்லை எங்களுடைய ஏரியாவுக்கு மஹல்லாவுக்கு, அப்படி இல்லை பெரிய ஒரு சமூகத்துக்கு எங்களை முன்னுதாரணம் காட்ட ஏலாட்டியும் எங்கட வாழ்க்கை சம்பவம் எப்படி சரித்திரமா மாறணும் தெரியுமா? குறைஞ்சது எங்கட குடும்பம் சரி எங்களை முன்னுதாரணமா எடுக்கணும். வாழ்க்கையில நான் இவரை போல வாழணும் அப்பா. நான் வாழ்க்கையில நான் தொழுகையாளியா மாறினது இந்த மனுஷனை பார்த்துதான். நான் பொய் பேசுறத விட்டது இவரை பார்த்துதான். நான் ஹஜ் உம்ராவுடைய ஆசை வந்தது இவரை பார்த்துதான். நான் நோம்பாளியாக மாறினது இவரை பார்த்துதான். நான் பாவத்தொட்டு நன்மை செஞ்சது இவரை பார்த்துதான். எத்தனை குடும்பங்கள்ல எங்களை முன்னுதாரணமா எடுக்கிறாங்க. நாங்க முன்னுதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஈக்கிறோமான்னு யோசிக்கணும். நாங்க மூத்த மனிதனாக ஈக்கலும், வயசுல மூத்தவராக ஈக்கலும், ஆனா எங்களை முன்னுதாரணமா எடுக்கிறாங்களா? இவரை போல நான் வாழணும் என்று சிந்திக்கிறாங்களா? இவருடைய வாழ்க்கையை போல ஏண்ட வாழ்க்கை
ஈக்கோம் என்று சொல்லி விரும்புறாங்களா? ஆக குறைஞ்சது எங்கட குடும்பத்துல எங்கட மனைவி விரும்புறாவா, எங்கட புள்ள விரும்புதா, எங்கட கூட பிறந்த சகோதரர்கள் விரும்புறாங்களா, எங்கட சின்ன கம்யூனிட்டி எங்கட நண்பர்கள் ஒரு 10 பேர் விரும்புறாங்களா? இந்த கூட்டாளிய போல நான் ஈக்கணும் அப்பா, இவ்வளவு போல வாழணும் அப்பா, இப்படி விரும்புறா எத்தனை பேர் ஈக்கிறாங்க எங்கட வாழ்க்கையை பார்த்து? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுமா? கவலையான செய்தி, எங்களை பார்த்துதான் பெரிய ஒரு கூட்டம் பாவத்தை பழகுறாங்க, பாவத்தை பழக்கிட்டு மௌத்தாகிறோம். அது நாங்க வெறுமனே சொசைட்டிக்கு மட்டுமல்ல, எங்களை சுத்திக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, எங்கட குடும்பத்துல எங்கட பிள்ளைகளுக்கும் பாவத்தை பழக்கிறதும் நாங்க தான். எங்கட பிள்ளைகளை தீய வழியில கொண்டு போறதும் அந்த புள்ள மாறுறதும் எங்களை பார்த்துதான். ஏனென்றா எங்கட வாழ்க்கை அப்படி மோசமாயி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எங்களே முன்னுதாரணமாக எடுத்து வாழக்கூடிய மக்களாக துனியால வாழணும் என்றா எங்கட வாழ்க்கை ஒரு சம்பவமாக அல்ல, சரித்திரமாக எங்கட மௌத்துக்கு பின்னால பேசப்படணும் என்றா எங்கட வாழ்க்கையில வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு சிஃபத் உண்டு. இந்த சிஃபத்தை நாங்க வாழ்க்கையில வளர்த்து கொண்டோமா, நிச்சயமாக எங்கட குடும்பம் முன்னுதாரணமா எடுக்கும், எங்கட குடும்பம் ஒரு ரோல் மாடலாக எடுக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் தியாகம் என்று சொல்லக்கூடிய உணர்வு. தியாகம் செய்யக்கூடிய மனிதனாக நானும் நீங்களும் சமூகத்தில் ஈக்கும். தியாகம் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு எங்களுக்குள்ளால கலந்து ஈக்கும். எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமுதாயங்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க. அது நபிமார்களாயிக்கேலும், அதுக்கு பின்னால சஹாபாக்களாயிக்கேலும், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சலஃபு சாலிஹீன்கள், மூத்த உலமாக்களாயிக்கேலும் வாழ்க்கையில தியாகம் செஞ்ச சுட்டின் தான் இவ்வளவு லேசாக இஸ்லாம் மார்க்கம் எங்களுக்கு இருக்குது. அவங்க செஞ்ச தியாகம் நாங்க லேசா இஸ்லாம் மார்க்கத்தை ஃபாலோ பண்ணி கொண்டு போறோம். எங்களுக்கு பெரிய கஷ்டம் கிடைக்குது இல்ல, எங்களுக்கு பெரிய சிரமம் அல்ல. ஏன் தெரியுமா? அவங்க வாழ்க்கையில செஞ்ச தியாகங்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சஹாபாக்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் எடுத்து பாருங்க. இந்த சஹாபாக்கள் இஸ்லாத்துக்குள்ள வரக்கூடிய நேரம் சாதாரண மனிதனாக தான் வந்தாங்க. களிமா இல்லாம எவ்வளவு காலம் மீந்தாங்க, எவ்வளவு பெரும் பாவங்கள்ல சஹாபாக்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனா எப்ப இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் அவங்களோட வாழ்க்கைக்குள்ளால வருவதோ அதுக்கு பின்னால் அவங்களுடைய வாழ்க்கை முந்தின வாழ்க்கையை விட பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. பெரிய தியாகம் செய்யக்கூடிய மக்களா மாறினாங்க. ஏன்? இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்துக்காக வேண்டி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரிசாக நாங்க வெளியில தேட தேவல்ல. ஒவ்வொரு சஹாபாக்களும் எங்களுக்கு பெரிய ஒரு முன்னுதாரணம். ஒவ்வொரு சஹாபாக்களும் நேரம் ஈக்கிறத போல 1-2 சஹாபாக்களுடைய விடயங்களை பார்ப்போம். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க யார் இஸ்லாத்துடைய பார்வையில? எப்படியான ஒரு சஹாபி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுங்க? வரலாறு தெரியாவா? எடுத்து பாருங்க. வாலிபர்கள் கண்ட நின்றவன் பின்னுக்கால போறத கொஞ்சம் விடுமோ, கண்ட நின்றவனை ஃபாலோ பண்றத கொஞ்சம் விடுமோ? எங்களே யாருன்றே தெரியா, ஆனா அவனை நாங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்றோம். கொஞ்சம் ஓரத்துக்கு வைங்க, எடுத்து பாருங்க. யாரை ஃபாலோ பண்ணணும் தெரியுமா? சஹாபாக்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க. இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு எடுத்து பாருங்க. எப்படியாப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? 30 வருஷம் களிமா இல்ல வாழ்க்கையில. 30 வருஷம் வாழ்க்கையில களிமா இல்ல. இஸ்லாத்துக்கு வந்தது 30 வயதுல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னால ஒரு சஹாபியை அனுப்பினாங்க மதீனாக்கு, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து மதீனால பகிரங்கமாக பிரச்சாரம் செய்தாங்க. குர்ஆன் ஆயத்துக்களை ஓதினாங்க, எல்லாத்துக்கும் மார்க்கத்தை சொன்னாங்க, எல்லாத்தையும் இஸ்லாத்துடைய மார்க்கத்தின் பக்கம் அழைச்சி கொண்டே இருந்தாங்க. இந்த நேரத்துல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவி இல்ல, 30 வயது, இஸ்லாத்தை தழுவி இல்ல. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து சொன்னாங்க, முஸ்அப், நீங்க எப்படி பகிரங்கமாக எல்லாத்துக்கும் உங்களோட புதிய மார்க்கத்தை கொண்டு வரவானம், எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி கொண்டிருக்க வானம். இதை சென்ன உடனே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சஅத், நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு, நான் சொல்றத, நான் ஓதுறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இவங்களுக்கு கிட்டால 1-2 குர்ஆன் ஆயத்துக்கள் ஓதப்பட்டுச்சு. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. 1-2 குர்ஆன் ஆயத்
கைய பிடிச்சு இஸ்லாத்துக்கு வந்தாங்க அந்த இடத்துல. சுபஹானல்லாஹ். எங்கட காதில் எத்தனை குர்ஆனாயத் விழுவுது? இத்தனை வருஷத்துல 40 வருஷம் 50 வருஷம் எத்தனை குர்ஆனாயத் விழுவுது? ஏன் வாழ்க்கையில மாற்றம் இல்லை தெரியுமா? உண்மையை சொல்லணும் என்றா எங்கட முஸ்லிம்களுக்கு குர்ஆன் தெரியாது. சும்மா முஸ்லிம் என்ற பேர்ல தான். இது கசப்பா இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ளணும் நானும் நீங்களும். ஏன்னா எங்கட முஸ்லிம்களுக்கு குர்ஆன் தெரியாது. ஒரு நன் முஸ்லிம் ஒரு மாற்று மத சகோதரன் எங்ககிட்ட வந்து குர்ஆன் எடுத்து எங்கட கையில தந்து சொல்றாரு, இந்த குர்ஆன்ல திருமணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லிக்காமே கொஞ்சம் எங்களுக்கு விளங்கப்படுத்துங்கன்னு சொன்னா எத்தனை முஸ்லிம்களுக்கு குர்ஆனை வச்சு திருமணத்தை விளங்கப்படுத்த தெரியும்? ஏண்டா குர்ஆன் தெரியாவே, எங்களுக்கு ஒன்றும் தெரியாவே. நாங்க அதை படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறல்ல. நாங்க சும்மா துவா ஓதுற துவா காமின்னு சொல்றோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த துவால அரபால நாசமா போய் சென்னாலும் ஆமீன் தான் செல்வோம். ஏன்? எங்களுக்கு தான் தெரியாவே. நாங்க ஓதுற துவா காமின்னு சொல்ற கூட்டம் மட்டும் தானே, இஸ்லாத்தை தேடி படிக்கிற கூட்டம் அல்ல. அப்ப எப்படி நாங்க இஸ்லாத்தை எத்தி வைக்கிறது? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கலிமா இல்லாத மனிதன் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு குர்ஆன் ஆயத் 2 இஸ்லாத்துக்கு வந்தாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு வைத்து சொன்னாங்க, இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு யாரு தெரியுமா? மதீனால பெரிய ஒரு கோத்திரத்துடைய தலைவர், அவுஸ் கோத்திரத்துடைய தலைவர், பனு அஷ்ஹல் கோத்திரத்தை சேர்ந்தவர் இவர். இவர் அவுஸ் கோத்திரத்துடைய தலைவர். இவர் போய் அந்த கோத்திரத்தாருக்கு சொன்னாங்க, உங்களோட உள்ளத்துல என்னைய பத்தின மதிப்பு எப்படி இருக்குது? ஹவுஸ் கோத்திரத்தார் சொன்னாங்க, நீங்க என்ன எங்கட தலைவர், நீங்க என்ன சென்னாலும் நாங்க வாழ்க்கையில கேட்போம், நீங்க என்ன சென்னாலும் அதுக்கு மாற்றம் செய்ய மாட்டோம், கட்டளையிடுங்க செய்யறோம். அவ்வளவு மதிச்சாங்க மதீனா வாசிகள். இந்த நேரத்தில் சொன்னாங்க ஹவுஸ் கோத்திரத்தாரை பார்த்து, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டேன். அந்த மார்க்கத்தை நீங்களும் ஏற்றுக்கொள்ளாத வரையில வாழ்க்கையில நான் அவளோட பேசவே மாட்டேன் என்றார். சுபஹானல்லாஹ். கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க, இவங்க சொன்னது காலையுடைய நேரம் வைத்து சொன்னாங்க, மாலைக்குள்ளால முழு கோத்திரமும் இஸ்லாத்துக்கு வந்ததா கிதாபுல எழுதுறாங்க. சுபஹானல்லாஹ். ஏண்டா எத்தி வச்ச முறாப்படி, இஸ்லாத்தை விளங்கப்படுத்தின முறாப்படி. காலையில இஸ்லாத்துக்கு வந்த ஒருத்தர் மாலையில ஒரு கோத்திரத்தை இஸ்லாத்துக்குள்ள எடுக்கிறேன்டா எப்படி இஸ்லாத்தை விளங்கிப்பார்? சுபஹானல்லாஹ். எங்களுக்கு என்ன இஸ்லாம் தெரியும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிகவும் கண்ணியப்படுத்தின ஒரு மனுஷன் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு. பத்ருடைய யுத்தம் நடக்கிறதுக்கு காரணமே இவங்க தான். இஸ்லாத்தில் எவ்வளவு முக்கியமான யுத்தம் பத்ர். இந்த பத்ருடைய யுத்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்களோட முடிவை கேட்டுதான் பத்ர் யுத்தம் செய்ய முடிவெடுத்தாங்க. எல்லாத்துக்கிட்டையும் மஷூரா செய்யறாங்க, என்ன செய்வோம் என்ன செய்வோம் என்ன செய்வோம். இந்த நேரத்தில் மக்காலேருந்து மதீனாக்கு வந்த எல்லா சஹாபாக்களும் சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு எல்லாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் பத்ருடைய யுத்தத்துக்கு போவோம், பத்ருடைய யுத்தத்துக்கு போவோம், யுத்தம் செய்வோம் யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபடுவோம் எல்லாம் சொல்றாங்க மஷூரா. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் யுத்தத்துக்கு போறதுக்கு முடிவெடுக்கல. எது வரைக்கும் தெரியுமா? பத்ர் யுத்தம் நடக்க போறது எங்க தெரியுமா? மதீனால தான் நடக்க போகுது. நடந்தா மதீனா வாசிகளுக்கு தான் சொத்து செல்வத்துல சேதாரம் வரும், அவங்களுக்கு தான் நஷ்டம் வரும். லாபமோ நஷ்டமோ அது மதீனா வாசிகளுக்கு தான் வரும். அதனால மக்கா வாசிகள் இல்லை இங்க முன்னுரிமை சொல்லணும், மதீனா வாசிகள் யாராவது ஒருத்தர் சொல்லணும், பத்ர் யுத்தத்துக்கு போவோம் நாங்க பார்த்து கொள்வோம், பிரச்சனை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஷீரு அலைய அய்யுஹன் நாஸ், சொல்லுங்க மஷூரா செல்லுங்க மஷூரா செல்லுங்க. இந்த நேரத்துல சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சரியா விளங்கினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களையே தான் எதிர்பார்க்கிறாங்க, மதீனா வாசிகள்கிட்ட மஷூராவை தான் கேட்கிறாங்க. எலும்பி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க எங்களையே தான் எதிர்பார்க்கிறீங்க, நீங்க எங்கட மஷூராவை தானே கேட்கிறீங்க யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமா இருந்தாங்க, ஒன்றும் பேசல. இந்த நேரத்தில் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பனி இஸ்ராயல்கள் கிட்ட போயிட்டு சொன்னாங்க, வாங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஃபிரௌனோட யுத்தம் செய்வோம், வாங்க போவோம் என்று சொல்லி.
இந்த நேரம் பனி இஸ்ராயல்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இதுஹப அன்த ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன். நீங்களும் உங்களோட ரப்பும் பேத்து யுத்தம் செய்யுங்க, நாங்கள் எங்கேயிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாங்க பனி இஸ்ராயல். யாருக்கு சொன்னாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னாங்க. இவங்க சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பனி இஸ்ராயல் சொன்னதை போல நாங்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டோம் யா ரசூலல்லாஹ், இதுஹப அன்த ரப்புக ஃபகாத்திலா இன்னா மஅக்கும் முகாத்திலூன். நீங்களும் உங்களோட ரப்பு முன்னுக்கு போங்க, பின்னுக்கால நாங்களும் வந்து உங்களோட சாவோம். சுப்ஹானல்லாஹ். யா ரசூலல்லாஹ், பத்ருடைய யுத்தத்துக்கு நாங்கள் எப்படி தயார் தெரியுமா? நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க ரெடி. நீங்கள் எங்களை கடல்ல பாய சொன்னாலும் பாய்வோம் யா ரசூலல்லாஹ், போம் யுத்தத்துக்கு. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மஷூராவை சென்ன உடனே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய யுத்தத்துக்கு ரெடி ஆகினார். அவ்வளவு மிக முக்கியமான சஹாபி, இஸ்லாத்துக்கு வந்தாங்க. எல்லாம் தியாகம், வாழ்க்கையில நேரம் தியாகம், உடைமை தியாகம், பொருள் தியாகம், சொத்து செல்வம் தியாகம், எல்லாம் தியாகம். ஏன்? இஸ்லாத்தை எப்படியாவது கொண்டு வந்து நிலை நிறுத்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்ந்தது சுருக்கமான காலம், வாழ்ந்தது ரொம்ப சுருக்கமான காலம். ஆச்சரியமாயிருக்கும், இவங்க வாழ்ந்தாங்க எவ்வளவு காலம் துனியால. 30 வயதுல இஸ்லாத்துக்கு வந்தவங்க 36 வயதுல வஃபாத் ஆகிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். 6 வருஷத்துல மௌத்து, 6 வருஷத்துல வஃபாத். 6 வருஷம் வாழ்ந்து செய்த சாதனை 1400 வருடம் தாண்டி இன்றைய நாளுடைய மிம்பர்ல பேசப்படுவது. ஏன்? வாழ்க்கை சம்பவம் அல்ல, அவங்களோட வாழ்க்கை ஒரு சரித்திரம். இஸ்லாத்துக்காக வேண்டி வாழ்ந்த மக்கள் இவங்க. அவங்க செஞ்ச தியாகம் தான் நாங்க கூலா இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். மார்க்கம் எங்களுக்கு லேசாக்கி தரப்பட்டு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, என்ன செல்ல வாரம் தெரியுமா? வாழ்க்கையில இஸ்லாம் என்று ஒன்று வந்துட்டா எதுவும் அவங்களோட முன்னுக்கு ஈக்கல. எல்லாம் தியாகம், எல்லாம் குர்பான், எல்லாத்தையும் குர்பான் செஞ்சா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எல்லா யுத்தங்கள்ல முன்னுக்கு நின்றோம். பத்ருடைய யுத்தமாகி கேளும், உஹதுடைய யுத்தமாகி கேட்கிறோம். கந்தக்குடைய யுத்தத்துல வச்சு பெரிய ஒரு காயம் ஒன்று வருவது, பெரிய ஒரு காயம் ஒன்று வருவது கையில. இந்த காயம் எப்படியாப்பட்ட காயம் என்றா, யாராலையுமே அந்த கையால வார ரத்தத்தை நிப்பாட்ட இல்லாம போச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு காயம். இவங்க கையேந்து துவா செய்யறாங்க, யா அல்லாஹ், இந்த காயத்தால இதுக்கு போறோம் அல்லாஹ்வோட பாதையில எனக்கு போராட ஏலா என்ற ஒரு நிலைமை வரும் என்றா, நீ என்னைய இந்த காயத்தை கொண்டே ஷஹீதா, இந்த காயத்தோட என்னைய மௌத்தாக்கிறியா? அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவை, என்னைய மௌத்தாக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பார்த்துட்டு போவாங்க. அவங்களோட உடம்புல நலம் விசாரிச்சுட்டு போவாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருக்கிறாங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொல்லாங்க, யா ரசூலல்லாஹ், இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் லி சஅத் இப்னு முஆத் என்பதாக சொன்னாங்க. லி மௌத்தி சஅத் இப்னு முஆத். யா ரசூலல்லாஹ், உட தோழர்கள் ஒருத்தர் மௌத்தாகிட்டாங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவங்களோட மௌத்துடைய கட்டத்துல அல்லாஹ்வோட அரிசை நடுங்கிட்டேன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். 6 வருஷம் வாழ்க்கையில அல்லாஹ்வோட அரிசை நடுங்க வச்சு மௌத்தாகின ஒரு சஹாபி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இதை சொன்ன உடனே கிதாபில் எழுதுறாங்க, ஹதீஸ்ல இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் வழங்கப்படுத்துறாங்க. ஃபத்ஹுல் பாரியில தெரியும் இந்த சம்பவம் வருது. எழும்பினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எழும்பி அவங்களோட சாரத்தை இறுக்கமா கெட்டி ஓடினாங்க. கிதாபில் எழுதுறாங்க, ஹத்தா தகத்தா, அவங்க போட்டு இந்த செருப்பு பிஞ்சிட்டு. ஏன் இவ்வளவு வேகமா ஓடினாங்கன்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. யார் சொல்ல, ஏன் வேகமா ஓடுறீங்க? சொன்னாங்க, யுத்தத்துல மௌத்தாயினாங்களே ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு, புதிய மாப்புல. அவங்க முந்தின நாள் மனைவியோட ஈந்துட்டு அவங்க ஃபர்துடைய குளிக்காம வந்தாங்க யுத்தத்துக்கு. அந்த நேரத்துல யுத்தத்துல ஷஹீதாயினாங்க. அவங்களோட ஃபர்துடைய கூட குளிப்பாட்டினது மலாயிக்காமார். சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க, ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹுவோட ஜனாசாவை மலக்குமார் குளிப்பாட்டினதை போல இந்த தடவை மலக்குமாருக்கு இடமுடப்படாது. சஅத் இப்னு முஆத் நாம குளிப்பாட்டணும், அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடினான், செருப்பில்லாம ஓடினான். ஏன்? சஅத் இப்னு முஆத் குளிப்பாட்ட ஓடினான். அதுக்கு பின்னால ஜனாசா தூக்கப்படுவது, தூக்கி கொண்டு போறாங்க. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க, ஜனாசா பாரமாவே ஈக்கல, தூக்கம் ரொம்ப லேசா இருந்துச்சு.
இந்த நேரத்துல வந்த முனாஃபிகூன்கள் எல்லாம் சொன்னாங்க, யகூலுல் முனாஃபிகூன், எல்லா முனாஃபிகீன்களும் சொன்னாங்க, பனு குறைலாக்கு ஒரு தீர்ப்புண்டு கொடுத்தானே இவன். அல்லாஹ், பனு குறைலா அந்த யூத கூட்டத்துக்கு ஒரு தீர்ப்புண்டு கொடுத்தானே சஅத் இப்னு முஆத், அதுட பதுவாக தான் இவன் இழுக்கிறான், ஜனாதாவும் பாரம் இல்லாம போய்த்துட்டா. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க முனாஃபிகீன்களை பார்த்து, நீங்க அப்படி சொல்லவானம், ஜனாதா பாரம் இல்லாம போறதுக்கு அது இல்ல காரணம். ஏனென்றா 70,000க்கு மேல மலக்குமார் சுமந்து கொண்டிருக்கிறாங்க ஜனாதா. அப்ப எங்களுக்கு எங்க பாரமேகும்? அவங்க தான் சுமந்து தூக்கிட்டு போறாங்க. எனக்கு நடக்கலா, நான் பெரும் விரல்ல நின்றுட்டு இருக்கிறேன், எனக்கு நடக்கலா. கிதாபில் எழுதுறாங்க, ஏன் 70,000 மலக்குமார் வந்தாங்க தெரியுமா வானத்திலிருந்து? ஒவ்வொரு நாளும் 6 வருஷ வாழ்க்கையில அதிகமா அமல் செய்வாங்க, அதிகமா அமல். இவங்கட அமல மலக்குமார் போட்டி போட்டு எழுதுவாங்க. ஒரு நாள் அமல் நின்றுட்டு, ஏன் அமல் நின்றுட்டு பார்க்க வந்தவங்க தான் அந்த 70,000 மலக்குமார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் அவங்களோட வாழ்க்கை. கிதாபில் எழுதுறாங்க, ஷுரைஹ் இப்னு ஹஸனா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாதா கபருக்குள்ள வச்சவங்க. கபருக்குள்ள வைக்கக்கூடிய நேரம் சொன்னாங்க, அந்த கபரில் எனக்கு தாங்கிக் கொள்ள இயலாத அளவுக்கு கஸ்தூரி மனம் வீசிச்சு. அந்த அளவுக்கு கஸ்தூரியால நிரப்பப்பட்டு இருந்துச்சு அந்த கபர். பல வருஷத்துக்கு பின்னால, அவங்க மௌத்தாகி பல வருஷத்துக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஜ்மால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பட்டு துணியொன்று அனுப்பி வச்சிருந்தாங்க. வெளிநாடுகள்லேருந்து சில மக்கள் அனுப்பி வச்சிருந்தாங்க ஒரு பட்டு துணி. இந்த பட்டு துணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்து அப்படியே ஆச்சரியமா பார்த்து கொண்டிருந்தான். ஆச்சரியமா பார்த்தான். கேட்குறாங்க, யார ரசூலல்லாஹ், இவ்வளவு டிசைன் எல்லாம் பண்ணிக்கே யார ரசூலல்லாஹ், இவ்வளவு அலங்காரங்கள் என்ன மீக்கே, ஆச்சரியமான ஒரு பட்டு துணியே. இவங்க சிரிச்சிட்டு கேட்டாங்க, அத்தஅஜபூன மின் ஹாதா, இதை பார்த்தா நீங்க ஆச்சரியப்படுறீங்க. சொன்னாங்க, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு லேஞ்ச் ஒன்று கொடுத்திருக்கிறான், அது இதை விட பொறுமதின்னு சொல்லி சொன்னான். சுப்ஹான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை, சொல்ல வாரம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில தியாகத்தால தான் இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைச்சிச்சு. இது எங்கட கவலைக்கிடமான செய்தி என்ன தெரியுமா? கவலையான செய்தி என்ன தெரியுமா? நாங்களும் எதிர்பார்க்கறது அப்படிதான். எங்கட வாழ்க்கையில தியாகம் இல்லை, எங்கட வாழ்க்கையில அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி தியாகம் இல்லை, நேர காலத்தை கொடுக்க நாங்க ரெடி இல்லை, நாங்க குர்ஆனுக்கு தியாகம் அல்ல, ஒன்றிலேயும் தியாகம் அல்ல. ஒவ்வொரு வாப்போம் உம்மாவும் எதிர்பார்க்கிறது மகன் பெரிய ஆலிமாக வரணும், பெரிய ஹாஃபிஸாக வரணும், நல்ல நிலைமையில ஈக்கணும் என்று எதிர்பார்க்கிறாங்க. நல்லா விளங்கிக்கோங்க, ஒவ்வொரு உம்மாவும் வாப்போவும் தொழுகைக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகைக்கு 7 நிமிஷம் கொடுக்கலாத உம்மா வாப்பா எதிர்பார்க்கிறாங்க மகன் 7 வருஷம் ஓதணும் என்று சொல்லுது. இது எவ்வளவு பெரிய ஒரு மூடத்தனம். 7 நிமிஷம் தியாகம் தொழுகைக்கு இல்ல, 7 வருஷம் மகன் ஓதுவானா? தியாகம் செஞ்சா தியாகம் உருவாகும். எங்களுக்கிட்ட தியாகம் ஈந்தாதான் புள்ள குட்டி தியாகம் செய்யும். எங்களுக்கிட்ட தியாகம் இல்ல. குர்ஆன வாழ்க்கையில 50 வருஷத்துல பூர்த்தியாக ஓதி முடிக்காத எத்தனை பேர் இருக்கிறோம்? வாழ்க்கையில குர்ஆன 50 வருஷம் ஆகிட்டு ஒரு தடவை சரி, ஒரே ஒரு தடவை சரி அந்த மதரசால ஓதின காலங்கள் இல்லாம, தாலீம் குர்ஆன்ல ஓதின காலம் இல்லாம, தனிப்பட்ட ரீதியா ஒரு தடவை குர்ஆன முழுமையா ஓதின வரலாறு எத்தனை பேருக்கு? குர்ஆனுக்கே தியாகம் இல்ல, எங்கட புள்ள எப்படி ஆபீஸ் ஆகும்? அவன் தியாகம் செய்ய மாட்டான். ஏன்? பாப்பா கிட்ட தியாகம் இல்லை, உம்மா கிட்ட தியாகம் இல்லை, புள்ள எப்படி தியாகம் செய்வான்? இப்ப புள்ளைய குறை சொல்லவே இல்ல. என்ன தியாகம் எங்களுக்கிட்டே தான் உருவாகும். நாங்க தான் பிள்ளைகளுக்கு பழக்கணும் சில விஷயங்கள். மார்க்கம் என்றா என்ன, தீன் என்றா என்ன, தொழுகை என்றா என்ன, குர்ஆன் என்றா என்ன சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு. அப்பதான் பிள்ளைகள் தியாகம் செய்யக்கூடிய மனிதர்கள் உருவாகுவாங்க. எனவே அந்த அடிப்படையில தான் நாங்க முன்னோக்கி கொண்டிருக்கக்கூடிய மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், தியாகத்துடைய மாதம். சுப்ஹானல்லாஹ். வெளிரங்கமாக சொல்லணும் என்றா, ரொம்ப சுருக்கமா சொல்லணும் என்றா, வாப்பட தியாகம் மகன் கிட்டே வெளியாகிச்சு. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்து கிட்ட வெளியாகின தியாகம் மகன் கிட்ட வெளியாகிச்சு. எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரோட வாழ்க்கையை தியாகம் செஞ்சாங்க இஸ்லாத்துக்கு. மகன் அவருடைய உயிரை தியாகம் செய்ய முன்னுக்கு வந்தாங்களா இல்லையா? ஏன்? பாப்பா கிட்ட இந்த தியாகம்.
சின்னத்திலேருந்து 16 வயதிலேருந்து நெருப்புல வீசப்படுற காலத்திலிருந்து மௌத்து வரைக்கும் தியாகம் செஞ்சோம். சுபஹான். அந்த தியாகம் தான் ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு வந்துச்சு. எப்ப தெரியுமா? காலம் எடுக்கல்ல அல்லாஹ் காட்டுறது. காலம் எடுத்தானா? காலம் எடுக்கல்ல. அவங்க ஹயாத்தோட வாழக்கூடிய காலம் 8 வயசுல உண்ட மகன் எவ்வளவு பெரிய தியாகி என்று ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் காட்டினான். எவ்வளவு பெரிய தியாகி என்று பாரு. 8 வயசுல மகன் சொன்னார், அல்லாஹ்வுக்காக நீங்க என்னை அருக, நான் பொறுமையாயிருக்கிறேன். சுபஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழக்கூடிய வாழ்க்கையில மட்டுமல்ல, மௌத்து வரைக்கும் செஞ்ச தியாகத்தில தான் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில மட்டுமல்ல, மௌத்துடைய கட்டத்துல கூட அவங்கள சந்திக்கிறதுக்கு அல்லாஹ் விரும்பினான். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய கடைசி கட்டம் சக்கராத்துடைய நேரம். இந்த நேரம் மலக்குல் மௌத் போறாங்க. ஹதரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பேச்சு செல்றாங்க, நான் உங்களுடைய ரூஹ வாங்க வந்திருக்கிறேன், உங்களோட ரூஹ நான் கலட்டவா, உயிர் எடுக்கவா? இந்த நேரம் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் அல்லாஹ்ட யாருன்னு உனக்கு தெரியுமா? சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய நண்பன் ஹலீலுல்லாஹ். அல்லாஹ் சும்மா தெரிவு செய்யல நண்பனா? சொன்னாங்க, நீ அல்லாஹ்வுடைய ஹலீல் நண்பன். சொன்னாங்க, அப்படியா? நீங்க போய்த்து ரப்பிடத்தில் அல்லாஹ்விடத்துல போய்த்து கேட்டு வாங்க, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுடைய உயிர் எடுக்க விருப்பமா என்று சொல்லி கேட்டுவாங்க. ஏன், நான் அல்லாஹ்ட நண்பனே, ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் உசிரை கேட்கிறானே, இது நியாயமா? போய்த்து கேட்டுடுவாங்க அல்லாஹ் கிட்ட. இப்ப ஹதரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் போறாங்க, போய்த்து அல்லாஹ் கிட்ட போய்த்து சொல்றாங்க, யா அல்லாஹ், நான் உயிர் எடுக்க போனேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்றாங்க, என்ன செய்ய சொல்லுங்க. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்து கிட்ட போய்த்து, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை சந்திக்க விருப்பம் இல்லையான்னு கேளு. சுபஹான். வாழக்கூடிய வாழ்க்கையில செய்த தியாகம் கண்ணியமிக்கவர்களே, மௌத்துடைய கட்டம் அல்லாவே சந்திக்க விரும்பினான் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எனவே வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு சம்பவமா அல்ல, ஆக குறைஞ்சது எங்களோட குடும்பத்துக்கு சரி, எங்களோட வாழ்க்கை ஒரு சரித்திரமா மாறணும் என்றா எங்களோட வாழ்க்கையில தியாகம் என்று சொல்லக்கூடிய உணர்வு வரும். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் இஸ்லாத்துக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி நேரம் காலங்களை ஒதுக்கு. குர்ஆனுக்காக வேண்டி நேரத்தை கொடுங்க, எங்களோட அமலுக்கு நேரத்தை கொடுங்க. வாழ்க்கையில் எப்படி பிஸ்னஸுக்கு தியாகம் செய்கிறோமோ, கால நேரங்களை எடுக்கிறோமோ, அதே போல மார்க்கத்துடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் கால நேரங்களை கொடுங்க. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையுமே கபூல் செய்து கொள்வானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக, அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த தவறுகளை தப்புக்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு கண்ணியமான தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.